பிப்ரவரி எண்டுக்குள்ளே உங்களுக்கு ரியல் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு வந்துடும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சொன்ன டைமில் போயிட்டுருக்கு. இன்னொரு 2 ரூஃப் காங்கிரீட் மட்டுமே நம்ம கண்ணப்பரில் பாக்கி இருக்குது. ஈவினிங் ஆனால் நமக்கு ஒரு டீ காஃபி குடிக்கிறதுக்கு ஜாலியாக இருக்கும். இல்லை கபிலன், எனக்கு உங்கள் டேஸ்ட் அவ்வளோ எனக்கு பிடிக்கல. நான் வந்து என் வீட்டை நான் பார்த்துக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்ச ஃபர்ஸ்ட் மண்டே. ஸோ ஜனவரி 19 அன்னி தான் இந்த வீடியோ நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஏற்கனவே லாஸ்ட் நாயன்மார் சீரீஸோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் பேக் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் நானுமே சந்தோஷமாக பொங்கல் செலிப்ரேட் பண்ண போயிட்டேன். அதனால் லாஸ்ட் வீக் வீடியோ வரலை. பட் இனிமேல் அந்த மிஸ்டேக் இருக்காது. வீக் ஆன் வீக் அப்டேட்ஸ் வந்துடும். அண்ட் இந்த வீடியோ நாளைக்கு மோஸ்ட்லி நாளைக்கு போட்டுடலாம்ல. சூப்பர். ஓகே, வெட்னஸ்டேக்குள்ளே ப்ராபப்ளி போஸ்ட் பண்ணிவிடுவோம். அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீக்கும் போஸ்ட் ஆகிடும். ஸோ பேர் மினிமம் மந்த்லி ஒரு 2 to 3 வீடியோ வந்துடும். மேக்ஸிமம் உங்களுக்கு வீக் ஆன் வீக் வந்து லாங் வீடியோன்றது வந்துடும். அண்ட் நீங்கள் அந்த வீடியோஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அந்த பேர் மினிமம் மந்த்லி 2 வீடியோவாச்சும் போட்டிருப்போம் பார்த்தீங்களா. அதை பார்த்துட்டு இப்போது நம்ம ப்ராஜெக்ட் இருக்க கண்டிஷனை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஒரு ப்ராக்ரஸ் இருக்குது அப்படின்னு. அண்ட் நீங்கள் நம்ம ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண அதே சைமல்டேனியஸாக நீங்கள் வேறு எதனா ப்ராஜெக்ட் நீங்கள் பார்த்துருந்தாலும் சரி, நீங்கள் 2 ப்ராஜெக்டோட ப்ராக்ரஸை பாருங்கள். இந்த 2வது ப்ராஜெக்ட்ன்றது வேறு எதனா பில்டரோட ப்ராஜெக்ட் நான் சொல்கிறேன். இதை எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சொன்ன டைமில் போயிட்டுருக்கு. நான் அந்த ரீசனால தான் இந்த நாயன்மார் சீரீஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு கோரே. ஏன்னா நம்ம தாம்பரம் ப்ராஜெக்ட்ஸும் சரி, திருவான்மை ப்ராஜெக்டும் சரி, விதுரன் என்ன நம்ம பண்ண இது இருக்கும், நம்ம 40+ ப்ராஜெக்டில் எல்லாத்துலேயுமே சரி எல்லாமே நம்ம ஆன் டைம் டெலிவரி கொடுத்துருக்கோம். அதுக்கு நான் வந்து போய் சொல்ல விரும்பல. லைக் எல்லாமே ஓகே, இந்த டேட் நான் இந்த டேட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1 to 2 months டிஃப்ரென்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளால் இந்த ரம்ஜான் டைம்லேயும் சரி, ஏதோ புயல் எதனா வந்திருக்கும், அந்த டைமில் நமக்கு மேன் பவர் ஒழுங்காக இருந்திருக்காது, இல்லை ரா மெட்டீரியல் ஒழுங்காக இருந்திருக்காது. அந்த மாதிரியான ஒரு லைக் நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது பார்த்தீங்களா. அந்த சுச்சுவேஷனில் மேக்ஸிமம் ஒரு 1 to 2 months நமக்கு டிலே இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மேபி கவர்மெண்ட் அவங்க ஏன்னா இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிடுவோம், அதுக்கப்புறம் அஃபிஷியல்ஸ்லாம் நமக்கு சிசிலாம் கொடுக்கணும் இல்லையா. அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன டிலேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. தவிர்த்து இது வரைக்கும் நம்ம அவிட்டம் ஹோம்ஸோட ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா இந்த வருஷ கணக்கில் வெயிட் பண்ண வைக்கிறது, மாத கணக்கில் வெயிட் பண்ண வைக்கிறதுன்ற ஒரு விஷயம் வந்து நடந்ததே கிடையாது. அட் ப்ரெசென்ட் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துருவோம். அப்படி கிட்ட வாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபஸ்ட் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரூஃப் காங்கிரீட்டை முடிச்சிட்டாங்க. அண்டு நமக்கு பக்கத்தில் இருக்க செகண்ட் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா 2 ரூஃப் காங்கிரீட் முடிச்சாச்சு. அண்ட் கண்ணப்பரில் 3வது பிளாக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம 4வது ஃப்ளோரோட தரைத்தளத்தில் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் 2 ரூஃப் காங்கிரீட் தான் இருக்குதுன்னு அர்த்தம். எஸ், நம்ம அடுத்து 5th ஃப்ளோரோட தரைத்தளம், அடுத்து டெரஸ். இன்னொரு 2 ரூஃப் காங்கிரீட் மட்டுமே நம்ம கண்ணப்பரில் பாக்கி இருக்குது. அண்ட் அதே தான் பக்கத்து பிளாக்ஸ்லேயும் ரூஃப் காங்கிரீட் நடக்கும். அண்டு க்யூரிங் நடக்கும். அதுக்கப்புறம் டீஷட்டரிங் பண்ணுவோம். அகைன் காலம்ஸ் எல்லாமே ரைஸ் பண்ணுவோம், திரும்பி ஷட்டரிங் பண்ணுவோம். ஸோ ரூஃப் காங்கிரீட் டக் 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 டக்குன்னு நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னொரு 2 to 2.5 months, மேக்ஸிமம் 3 monthsக்குள்ளே நமக்கு கண்ணப்பரோட ஸ்ட்ரக்சரே ஓரளவுக்கு கம்ப்ளீட்டே ஆகிடும், நல்லாவே கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆஃப் கண்ணப்பரில் போயிட்டு ஒன் ஆஃப் த யூனிட் போய் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்குன்றத வாங்க போவோம். இந்த நாயன்மார் சீரிஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த A3 பற்றி நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவரை தான் நம்ம மாடல் ஹவுஸாக காட்ட போகிறோம். ஸோ A3 மாடல் ஹவுஸாக காட்ட போகிறேன். A8 வந்து ஒரு யூனிட் நம்ம எப்படி கொடுப்போன்றதை நான் காட்ட போகிறேன். அது என்ன விஷயன்றதை நான் உள்ளே போகும்போது சொல்லிடுறேன். அப்படியே நீங்கள் உள்ளே போங்களேன், உங்களுக்கு பின்னாடி வரேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு க்ரில்லு வச்சுக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபோயர் ஸ்பேஸ். ஸோ நீங்கள் ஸ்லிப்பர்ஸ்லாம் நீங்கள் விட்டுடுவீங்க. எங்கே நமக்கு மெயின் டோர் வந்துடும். ஸோ மெயின் டோர் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி டீ கூட்டில் நம்ம கொடுத்துருவோம். ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா டீக்கில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து டுவர்ட்ஸ் ஃபேஸிங் நார்த்தில் இருக்குது. ஸோ நார்த் ஃபேஸிங் ஒன் ஆஃப் த 3 BHK தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். A3 பார்த்திங்கன்னா 1328 ஸ்கொயர் ஃபீட்டு சூப்பர் பில்டப் ஏரியா நமக்கு வருது. நான் என்ட்ரு ஆகிறேன் பார்த்தீங்களா. இந்த யூனிட்டில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு எப்படி இருக்கும், இந்த இடத்துல டிவி இருக்கும், இங்கே சோஃபா இருக்கும், அண்ட் பெட்ரூம்ஸில் ஆப்வியஸ்லி பெட் இருக்கும், அண்டு மேலே நமக்கு ஷெல்ஃப், லாஃப்ட் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே ஒரு யூனிட் எப்படி இருக்கும் நீங்கள் இப்போது நான் வாங்கிட்டேன், நாளைக்கே வீடு குடியேற போகிறேன், அந்த மாதிரி இந்த யூனிட் நான் ரெடி பண்ணிடுறேன். ஸோ யூனிட்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வாஸ்துபடி தான் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிச்சனை பார்த்தீங்கன்னா
சவுத் ஈஸ்ட் கார்னரில் அக்னி மூலையில் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் அப்படியே வாங்களேன், நம்ம எல்லா யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே பறனை கொடுத்துருவோம். ஸோ நம்ம ஸ்டோரேஜ் வந்து மேலே நீங்கள் வச்சுக்கலாம். அகெயின் நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்டுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சங்கனில் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் எஸ் ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி ஒரு யூனிட்டுக்கும் இன்னொரு யூனிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே வால் ஷேரிங் கிடையாது. அண்ட் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பெட்ரூமில் வந்து உங்களுக்கு விண்டோ எங்கே இருக்குன்னா, பக்கத்து பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா விண்டோ இங்கே இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டாக இருக்கும். இப்போ நான் பக்கத்து வீட்டில் இருக்கேன். இப்போ நான் இந்த விண்டோ ஓப்பன் பண்ணுறேன்னு வைங்களேன், பண்ண உடனே அங்கே ஆப்போசிட்டில் உங்கள் விண்டோ இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் அந்த மாடல் ஹவுஸில் இருக்க வீட்டோட விண்டோவும் இந்த வீட்டோட விண்டோவும் ஆல்டர்னேட்டில் இருக்கும். ஸோ ஆப்போசிட்டில் இருந்து நமக்கு ஒரு ப்ரைவசி இருக்காதுன்ற ரீசனால் எல்லா யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா ஈவன் தோ நம்ம 4 ஃபீட்டு ஒரு யூனிட்டுக்கும் இன்னொரு யூனிட்டுக்கும் கேப் கொடுத்துருந்தாலும் விண்டோவுமே நம்ம ஆல்டர்னேட்டாக தான் கொடுத்துருக்கோம். இந்த யூனிட்குள்ளே போகலாம் வாங்க, சாரி இந்த ரூம்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துலையும் ஒரு சர்வீஸ்க்கான பால்கனி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 2 பால்கனி வரும். அங்கே ஒரு பால்கனி இருக்குது, இங்கே பால்கனி இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல வேணால் உங்களுக்கு வாஷிங் மிஷின் வச்சுட்டு க்ளீனிங் ஏரியா இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட கிளாத்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த பால்கனி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஸோ கிரில் ஆஸ் பர் எலிவேஷன் வந்துடும். இந்த இடத்துல வந்து எய்தர் அந்த ஒரு காங்க்ரீட் தீமில் வந்து ஒரு டைல்ஸ் லே டவுன் பண்ணிவிட்டு ஆரல்ஸ் அந்த ஒரு கிராஸ் தீமில் போயிட்டு இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஊஞ்சல் செட்டப் மாதிரி பண்ணிவிட்டோம் நீங்களா. ஈவினிங் ஆனால் நமக்கு ஒரு டீ காஃபி குடிக்கிறதுக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். உங்களோட வீடு நீங்கள் தான் டிஃபைன் பண்ண போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய விஷனை வந்து இந்த யூனிட்டில் நான் கொண்டு வர பார்க்குறேன். ஸோ என்னோடய ஆர்கிடெக்ட்ஸ் கூட நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எது பெஸ்ட்டாக இருக்குமோன்றதை நம்ம ரெடி பண்ணுவோம். ப்ராபப்ளி நெக்ஸ்ட் மந்த் February எண்டுக்குள்ளே உங்களுக்கு ரியல் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு வந்துடும். ரியல் ஹவுஸ் கிடையாது, மாடல் ஹவுஸ் கிடையாது, ரியல் ஹவுஸ் எப்படி இருக்குன்றதும் வந்துடும். பேசுவாங்களேன் A8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாடல் ஹவுஸ் மாதிரி இருக்காது. ஸோ உங்களுக்கு நான் எந்த விதமான ஃபர்னிச்சர் எதுவுமே போட்டிருக்க மாட்டோம். வெறும் உங்களுக்கு டைல்ஸ் லே டவுன் பண்ணியிருப்போம், அண்ட் தென் பெயிண்ட் அடிச்சிருப்போம். நம்ம ஸ்கோப்பில் என்னென்ன இருக்குன்றதை வந்து அந்த ஒரு 94 lakhs 2 BHKன்னு சொல்கிறோன்னா அந்த 94 lakhsக்கு என்னென்ன இன்க்ளூசிவாக இருக்கிறது அந்த விஷயத்தை வந்து ஆப்போசிட் யூனிட்டில் காட்டிடுவேன். ஏன்னா இப்போது இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டீரியர் ஒரு செலவாயிருக்கும், அந்த டிவி ஒரு செலவாயிருக்கும், இந்த ஃபர்னிச்சருக்கு ஒரு செலவாயிருக்கும். ஸோ நான் 94 lakh ஒரு 2 BHK உங்களை ஆட் போட்டு வர வச்சுட்டு இதை காமிச்சிட்டு சார் உங்களுக்கு அந்த காசு இந்த காசுன்னு எத்தனை லைக் உங்களுக்குமே ஒரு விருப்பம். ஸோ அந்த ரீசனால் நம்ம 2 யூனிட்டாக ரெடி பண்ண போகிறோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அதை காட்டுறதுக்காக எனக்கு இல்லை கபிலன் எனக்கு இதெல்லாம் கூட எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த இன்டீரியர் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஃபர்னிச்சர் லேஅவுட்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, அதே இதே ஃபர்னிச்சர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் நோ ப்ராப்ளம். நம்ம ஆனால் நீங்கள் அதுக்கான காஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை கபிலன் எனக்கு உங்கள் டேஸ்ட் அவ்வளோ எனக்கு பிடிக்கல, நான் வந்து என் வீட்டை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் நோ ப்ராப்ளம். அதுக்கான யூனிட் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. உங்களுக்கு எப்படி வரும்ன்றது தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இன்டீரியர் டீம் வச்சு நீங்கள் கூட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த 180 யூனிட்ஸ் பார்த்தீங்களா ரீசெண்ட் டைமில் இந்த பொங்கல் டைம்லையும் சரி கிறிஸ்மஸ் டைம்லையும் சரி நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. புக்கிங்கில் நல்ல புக்கிங் ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. அண்டு ப்ராஜெக்ட் கரெக்டாக எங்கள் லொக்கேட் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 0.9 கிலோமீட்டர் நம்ம ப்ராஜெக்ட் ஆன் ஹைவே ரோட்லேயே லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ 2 and 3 BHK பார்த்தீங்கன்னா 94 lakhலேருந்து ஆல் இன்க்ளூசிவில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ராஜெக்ட் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த வாரம் சந்திப்போம். பாய்.